கூட்டத்தை பார்த்தீங்களா கண்ணன்? இதுக்கு முன்னால இப்படி ஒரு பிரச்சாரத்தினுடைய தொடக்கத்தில் இப்படி ஒரு கூட்டம் இதுக்கு முன்னால யாருக்காச்சும் கூடியிருக்கா? அரசியல் நீங்க அரசியல் வரலான்றதுனா புதுசாக கூட்டம் கூடுறது. சில ஆண்டுகளுக்கு முன்பா ஈசிஆரில் ஓவியாவுக்கு வந்து கடை திறந்து வைக்கும் போதும் பயங்கரமான கூட்டம், யாருமே போக முடியல, வர முடியல. இப்போ கேரளா மாநிலத்தில் அடிக்கடி கடை திறப்புக்கு நடிகை ஹனி ரோஸ் போகிறாங்க, போகிற இடம்புலாம் போகிறாங்க, கூட்டம் சம்பிச்சிடும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? 2016 ஐயா கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே வடிவேலை வச்சு கூட்டம் போட்டாங்க, மிகப்பெரிய கூட்டம், பயங்கரமான கூட்டம். இதே திருச்சியில் புரட்சி தலைவி அம்மா வரும்போதும் கூட்டம். திருச்சி திணறியது, மதுரை மலைத்தது, கோவை குலுங்கியதுன்னு 3 கூட்டம் தான் திமுக ஆட்சியை தலைகளை புரட்டி போட்டுச்சு. இந்த கூட்டத்தை எப்படி அறுவடை செய்ய போகிறோங்கிறது தான் விஷயம். ஒரு கட்சிக்கு பாலிசி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு கட்சிக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் இருக்கணும். இன்னமும் பாலிசி ஸ்ட்ரக்சர்லேயும் அறகுறை, பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லேயும் அறகுறை. அதுக்குள்ளேயுமே நாம் வந்து ஒரு பெரிய பிம்பமாக மாறிட்டோம் சொல்லக்கூடாது. இந்த இந்த இடையூறுகள் வரும், இடர்பாடுகள் வரும். என்ன சொன்னீங்க மதுரையில்? இன்னொரு தடவை சொல்லுங்க. பாலிசி பார்ட்டி, அதாவது ஒரு கட்சி வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணணும், சரி, அதுக்கப்புறம் பாலிசி ஸ்ட்ரக்சரையும் ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் களத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும். இதெல்லாம் சொன்னாத்தான் புரியும். பாலிசியை கொண்டு போய் சேர்க்க போகிறது பார்ட்டி. இன்றைக்கி எது இருக்குது, எதை ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது எதுவும் இல்லைங்கிறது வந்து பேசுகிறவங்க சில பேர் சுட்டி காட்டினாங்க. நிறையா மக்கள் சொத்து சூறையாடப்படுகிறது, பொது சொத்து நாசம் பண்ண போகிறதுன்னு சொல்லி. இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதான் காவல்துறை அவ்வளவு தூரம் கடுமையான முயற்சி எடுத்து சில திட்டங்களையோ இல்லை சில கடமைகளையோ இல்லை வழிமுறைகளையோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. கூட்டம் கூடும்போது இந்த மாதிரி இடர்பாடுகளை வந்துடும். இது நாளைக்கு கேஸாக வழக்காக போச்சுன்னா அந்த பார்ட்டி தான் திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ அது இல்லை கான்செப்ட். நம்ம எதுக்காக இந்த கட்சியை துவங்கியிருக்கிறோம், எதை கொண்டு போய் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், இந்த மக்கள்கிட்ட இருந்து எந்த மாதிரி ரிசல்ட்டை பெறப்போகிறோம் அப்படிங்கிறது தான். வெறும் கூட்டத்தை மட்டும் நம்பி ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி.